தர்ஷனி, உனக்கு ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்? ஸ்பைடர்மேன். அதனால் என் பிள்ளைக்கு அப்போ ஸ்பைடர்மேன்னா 2 பேக் சம்மர் 2 ஃப்ளிப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லது. அது உள்ள பாம்பு இருக்கும், பாம்புக்கு சாப்பாடு போடுவோம். எல்லா கவுண்டரும் ஒரு தப்பாக வரும்போதில்ல ஐயோ அப்படின்னும் போது நம்ம வீட்டை பற்றியும் பேசும்போது அதெல்லாம் பார்த்தது கிடையாதுல்ல எங்கேயுமே. நம்மளும் யாரையும் இப்போ போய் அவங்க சொல்கிறதுக்கு போய் பதில் சொல்லிகிட்டு இருக்கலாம். அதுவும் நம்மளுக்கு மனசு வர மாட்டேங்குது. நம்ம திருப்பி பேசிட்டு அதுதான் அவள் பயப்படுற, அவள் பார்க்கும்போது அது கஷ்டமாக சொல்லும் போது. இன்றைக்கி வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் 1 ரூபா கேட்டது கிடையாது. நாய்க்குட்டிக்கு நான் பண்ணுறேன்னா கடவுள் என்கிட்ட கொடுத்துருக்கான். அவங்க தான் சாமி. அவங்களுக்கு நான் பண்ணுறது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம். அவங்களுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன்னா என் காசில் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதேமாரி இப்போ இதில் காசு வந்துச்சா, இதுலேருந்து 1 ரூபா என் பையனுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். யூடியூப்லேருந்து எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அதுலேயுமே வந்து தர்ஷன் வந்து பையன் வந்து நிறைய ஃப்ளிப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் நாங்கள் பார்த்த வரைக்குமே நிறைய விஷயம் பையன் பண்ணியிருக்காங்க. கம்பு சுத்துறதா இருக்கட்டும், சிலம்பம்ல இருந்து பாடி பில்டிங்கு ப்ளஸ் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ், இது எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு குழந்தை நிறைய வீடுகளில் வந்துட்டு ஓகே இது சைமல்டேனியஸாக இருக்கட்டும், சைடில் இந்த பிள்ளைங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணட்டும், ஆக்டிவிட்டி பண்ணட்டும். ஆனால் நீங்கள் ஃபுல் டைம் பையனை அதுலேயே வந்து ஒரு பக்கம் ஈடுபடுத்துகிற மாதிரி இருக்குது. பையனோட இன்ட்ரெஸ்ட்டா இல்லை அப்பாவோட இன்ட்ரெஸ்ட்டா? அது அவந்து தான். நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரே நிமிஷம் நீங்களே கேளுங்களா, நீங்கள் என்ன ஆகணும்னு கேளுங்களேன் அவனை. தர்ஷனி, உனக்கு ஃபியூச்சரில் என்ன ஆகணும்? ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேனா? அப்படியே வெப் விட்டு அதான் ஸ்பைடர்மேன்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்பைடர்மேன்னா எங்களுக்கும் அதே நினைச்சிக்கிட்டு ராக்கு எவ்வளோ பிடிக்குமோ ஸ்பைடர்மேன் வந்த டைமு எனக்கெல்லாம் ஆசை. ஐயோ ஸ்பைடர்மேன் அப்படின்ட்டு நமக்கு எதனா சிலந்தி கடிச்சிடாதான் நான்லாம் எத்தனை வாடி விட்டுருக்கேன். சரி அப்போ வந்து நம்மளுக்கு தெரியாது, நம்ம வந்து என்ன நினச்சிருப்போம், சிலந்தி தூக்கி விட்டா ஸ்பைடர்மேன் ஆயிடலாம். ஒரிஜினாலிட்டி அது இல்லைன்ட்டு இப்போ இதெல்லாம் பார்க்குறதுனால தான், வீடியோஸால தான் எல்லாமே. ஆனால் பார்க்குறதுனால என் பிள்ளைக்கு அப்போ ஸ்பைடர்மேன்னா 2 பேக் சம்மர் 2 ஃப்ளிப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லது. அவ்வளோதான், அதுதான் ஸ்பைடர்மேன். கரெக்டாக ஸ்பைடர்மேன். சரி, ஸ்பைடர்மேன் ஆகி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நாய்க்கு பாய் சொல்லிட்டு போவேன், நாய்க்கு தண்ணி ஊற்றிட்டு போவேன். அது உள்ள பாம்பு இருக்கும், பாம்புக்கு சாப்பாடு போடுவோம். பாம்பா? உள்ள பாம்பு இருக்கா? இங்க இருக்கிற நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவோம். அப்புறம் ஜாலியாக பேச அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். அதான் வீட்டுக்கு போயிட்டு நைட் டைம் ஸ்பைடர்மேன் ஆயிடுவீங்களாமா? போற கேள்விப்பட்டேன். வழியில இதையும் ட்ரோல் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்க வந்து ட்ரோல்ல தான் இல்லை, இருக்கா. பயமாக இருக்குது. நாங்கள் இதெல்லாம் பார்த்து இல்லை சத்தியமாக. ஏன்னா இப்போது ஒருத்தர் நல்ல எனக்கு கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கமெண்ட் ரிப்ளை பண்ணுவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நம்மளெல்லாம் யாராவது பேச மாட்டாங்களா, நம்மக்கிட்டலாம் யாராவது இது பண்ண மாட்டாங்களா, ஒருத்தருக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ சின்ன வயசுலலாம் இருக்கும். நம்மக்கிட்ட நல்லா பேச மாட்டாங்களா, நம்ம இதை பண்ணிட மாட்டோமா, இதை பண்ணால் நம்மளுக்கு ஒரு கைத்தட்டி கச்சிராதா, எல்லாருக்கும் அதெல்லாம் இருக்கும்ல. என் பையனுக்கு அதை நான் பார்த்துட்டேன், நிறையா பார்த்துருக்கேன், நிறைய ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். எனக்குலாம் அது கிடைச்சதே இல்லை. இன்றைக்கி இது வந்துட்டு இருக்கும்போது நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலன்னு வைங்களேன், அப்புறம் அதேமாரி மெசேஜ் வரும்போது அவங்க கேட்குறாங்க, ஐயோ எனக்கு ரிப்ளை பண்ணிட்டீங்களே, நான் என்ன திரும்ப திருப்பி கேட்குறேன் அவங்களுக்கு, அப்போ நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்களே, அப்போ நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் தானே சொல்லணும். அப்போ நானும் உங்களை மாதிரி தான், ஒன்றுமே கிடையாது தான். ஏதோ ஒரு நல்ல ஒரு இது பேசுறதுக்கு என் மனசுலேருந்து பேசுனா நீங்கள் அப்போ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்களே, நான் அப்போ எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணல. அப்போ அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணே வரும்போது, நான் கமெண்ட்டை பார்க்காம விட்டா கூட பரவாயில்ல, எல்லா கமெண்ட்டும் ஒரு தப்பாக வரும்போதில் ஐயோ அப்படின்னும் போது நம்ம வீட்டை பற்றியும் பேசும்போது அதெல்லாம் பார்த்தது கிடையாதுல்ல எங்கேயுமே. நம்மளும் யாரையும் இப்போ போய் அவங்க சொல்கிறதுக்கு போய் பதில் சொல்லிகிட்டு இருக்கலாம். அதுவும் நம்மளுக்கு மனசு வர மாட்டேங்குது. நம்ம திருப்பி பேசிட்டு அதுதான் அவள் பயப்படுற, அவள் பார்க்கும்போது அது கஷ்டமாக சொல்லும் போது அவங்களுக்கு அது வந்து ஏதோ ஒரு இடத்துல கஷ்டமா இருக்கு. யாருமே நாங்களும் எங்கள் வீட்டில் எதுவுமே சொல்லி பார்த்ததில்ல. அதை படிக்கும் போது அது ஒரு மாதிரி ஆகிடுது. அதை தான் பயந்துகிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் சரி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது இன்டர்வியூ கூட நான் என்ன சொன்னேன், நாங்கள் எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு உண்மையாக சத்தியமாக காசு ஆகலை. இப்போ நான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல, இப்போ இவ்வளோ வந்தோடனே எனக்கே கொலாபரேஷனுக்கு ப்ரொவைட் பண்ண எவ்வளோ வந்துட்டு தான் இருக்குது. நான் சத்தியமாக எனக்கு காசுக்காகலாம் இது பண்ணல. ஏதாவது காசு வருதா? யூடியூப்பில் ஏற்கனவே 2,37,000 இருந்தது. இப்போ ஒரு 13K ஃபாலோ தான் ஏறி இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு எங்களுக்கு. அதுலேயே பேமெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. நான் எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டேன். இதில் வந்த காசு ஒருத்தர் என்ன கேட்டாங்கன்னா, அவள் தான்ப்பா உனக்கு 2 லட்சம்
சப்ஸ்கிரைபர் வந்துச்சு, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற, காசு வரப்போகுது, நீ என்ன பண்ண போகிற, உன்னோட ஸ்கேனை தூக்கி வச்சிருவேன், உன் ஸ்கேனை தூக்கி வச்சுட்டு இதில் பேமெண்ட் அனுப்புங்க, நான் நாய்க்குட்டிக்கு செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லுவேன் அப்படின்னாங்க. அதுக்காக ஒரு வீடியோ போட்டேன். இன்றைக்கி வரைக்கும் நான் யார்கிட்டையும் ₹1 கேட்டது கிடையாது. நாய்க்குட்டிக்கு நான் பண்ணுறேன்னா கடவுள் என்கிட்ட கொடுத்துருக்கான். அவங்க தான் சாமி. அவங்களுக்கு நான் பண்ணுறது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம். அவங்களுக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கேன்னா என் காசில் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதேமாரி இப்போ இதில் காசு வந்துச்சா, இதுலேருந்து ₹1 என் பையனுக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். யூடியூப்லேருந்து நான் அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டு செலவுலேருந்து எல்லாமே இப்போ கடவுளில் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு வசதி பண்ணிகிட்டு இருக்கான். இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணிகிட்டு இருக்கான். அவ்வளோதான். இப்போ இது மூலியமாகவும் சரி எக்ஸ்ட்ரா இருக்கா யோசிச்சு பாருங்களா, ஒரே நாள் இவ்வளோ ஆகிட்டு எதுக்கு எனக்கு இதெல்லாம் வரணும்? அப்போ அவங்களுக்கு பண்ணுறதுனால தானே. இப்போ நான் 20 பேர் இருக்காங்க உள்ள, அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு 30 40 அப்போ இன்னும் நான் எனக்கு வந்ததுன்னா என்னால் எவ்வளோ இப்போ என்கிட்ட நிறைய பேர் மெசேஜில் ஃபஸ்ட்டே கேட்பாங்க. இப்போ இல்லை, இங்கேருந்து நாய்க்குட்டியை கூட்டம். இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் 5 நாய்க்குட்டி, 5 நாய் இருக்கும். எதுவுமே குட்டி கிடையாது, பெருசு. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, நான் போயிட்டேன்னா இதை பார்த்துக்க ஆளே கிடையாது, எனக்காக ஹெல்ப் பண்ணுறீங்களா, இல்லை நான் கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன் இதுங்களுக்காக அப்படின்னாங்க. அம்மா நீ பாரு, நாய்க்குட்டி நான் விட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன்னா 5 பேர் இங்கே இருக்காங்க. 5 அப்போது அதுக்கான வளர்ச்சிக்கு 5 பேர் வந்தோன்னே என்ன ஆயிடுச்சு, இப்போ ஒரு வளர்ச்சி வருதா, அந்த 5 பேருக்கு கொடுக்கறதுக்கான வளர்ச்சி வருதா, அதுதான் நம்மளுக்கு அவங்களுக்கு பண்ண வளர்ச்சி வருது. இதுலேருந்து சத்தியமாக சொல்கிறேன், இது நல்லா நீ ட்ரெண்டானாலும் சரி, யூடியூப்பில் எது வந்தாலும் சரி, நான் கார் வாங்குறதுக்கோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். எல்லாம் அவங்களுக்கு நான் போயிட்டு அந்த கொலாபரேஷன் போட்டால் ஏதோ காசு வாங்க போகிறேன்னா உங்கள் தலையில் எதுவும் திணி போதில்லை. நான் என்ன சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நீங்களும் சந்தோஷமாக இருங்க, என் பையன் சந்தோஷமாக இருக்கான், என் பையன் மாதிரி உங்கள் வீட்டு பசங்க சந்தோஷமாக இருக்கு, எனக்கு தேவை அவ்வளோதான். இதுலேருந்து எனக்கு காசு வந்து நான் வீடு வாங்கி கார் வாங்கி அதெல்லாம் வேண்டாம். சந்தோஷமாக இருக்குது, இது போதும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நான் எனக்கு எதுக்கு அதெல்லாம், அவ்வளோதான். அவங்கள மாதிரி யாரும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். நான் எப்போவுமே இப்போ ஸ்கூலுக்கு போனோன்னாலும் அலாரம் வச்சுட்டு படுப்பேன். 6 மணி, ஐயோ அந்த ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க, அலாரத்தை ஆஃப் பண்ணிடுவாங்க. நான் ஸ்கூலுக்கு போகணும், என்னை எழுப்பி விடுனா 7 மணிக்கு என்னை எழுப்பிடுவோம். இது வரைக்கும் எழுப்புனதே இல்லை, இது வரைக்கும் மார்னிங் எழுப்புனதே இல்லை. 7 o'clock ஸ்கூல் போகும்போது முந்தானத்து கூட திட்டினேன் அவங்கள, எதுக்கு இப்படி பண்ணுற கேட்டால், நீ நல்லா தூங்கணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்வாங்க. இப்படிதான் அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் யூ இன்னும் ஒரு 7 ஜென்மம் நான் கூட அவ்வளோதான் பத்தாது. 7 ஜென்மம்லாம் உண்மையாக என்னெல்லாம் தெரியல, நம்ம சொல்லிக்கலாம் 7 ஜென்மம் அடுத்த ஜென்மத்தில் நீன்ட்டு. நான் இந்த ஜென்மத்திலே நான் வாழ்ந்து முடிச்சிருவேன் எல்லாத்தையும். அடுத்த ஜென்மம்லாம் இருக்கா என்னன்னு தெரியலையே, இருந்துச்சுன்னா அவள் தான் கண்டிப்பாக அது எனக்கு தெரியும். இந்த ஜென்மத்திலே எல்லாம் அவ்வளோதான், அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோதான். நான் பேசினா எனக்கு அவ்வளோதான் தெரியும். நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த யூடியூப்பில் வரப்போதோ காசு வரப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் பண்ணல, உண்மையாக பண்ணல, மனசில் இருந்தது. நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கஷ்டப்படாதீங்க, வாழ்க்கை லைஃப் இவ்வளோ தான், எப்போ முடியும்லாம் தெரியாது. நானும் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன், நாளைக்கெல்லாம் நீங்கள் எனக்கே கூட நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த போட்டிங்க பாம்பு வீடியோ போட்டோன்னா நாளைக்கு RIP அப்படின்லாம் போட்டிங்க. உண்மை தான், எதில் என்ன ஆகும்லாம் யாருக்குமே தெரியாது, வாழ்ந்துட்டு போய்டும், அவ்வளோ தான் சந்தோஷமாக. நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. பிள்ளைங்களுக்காக தான் சேர்த்து வைக்கிறோம். பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைல்ல. என் பிள்ளை பொழைச்சிப்பான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் 4 வருஷம் நான் உயிரோடு இருந்தால் கூட போதும், அவள் தான். அவன் 4 வருஷத்தில் அவனுக்கு தேவை எல்லாத்தையுமே இல்லை, புரியுது சொல்கிறேன், இல்லை அவங்களுக்காக சொல்கிறேன் நான். அதுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ எதுக்காகவோலாம் உண்மையாக இல்லை. போதும், பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சேன்னு வைங்களேன், 10 வருஷம் தான். என்கிட்டயும் எல்லாமே கரண்ட் எல்லாமே இருக்குது. அதுலேருந்து எனக்கு லோன் கொடுக்குறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. நான் வாங்கிக்கின்னு அந்த லோனை அடிக்கிறதுக்கு 10 வருஷம் நான் கஷ்டப்படுவேனா, இல்லை அந்த 10 வருஷத்தை என் புள்ள கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது அவன் வயசு 17, இவன் என்கிட்ட பேசுவானா, இவன் லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட பேசினு இருப்பானா, இன்னைக்கு என்கிட்ட பேசினு இருக்கான், என்னை தூக்குன்றான். இன்னைக்கு வரைக்கும் 3rd standard படிக்கிறானா, இன்னைக்கு வரைக்கும் தோளில் வச்சு தான் தூக்கிட்டு போவேன். என்னடா இன்னைக்கு வரைக்கும் என் தோளில் தான் இருப்பான் அவன். அவங்க ஏதோ ஒரு விதத்துல ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க, கண்ணிலிருந்து கண்ணீர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இல்லை, நான் கேள்விப்பட்டதில்லை அப்படிலாம் அவங்க கூட திட்டலாம் மாட்டாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப திட்டுறாங்க. இப்போ இதை கூட அழுகுறது கூட என்ன சொல்கிறாங்க, அழுகுறது கூட அழுதுட்டாங்க, நெக்ஸ்ட் வீடியோ வீடியோ போட்டாங்க அப்படின்னு நிறைய பார்த்துருக்கோம்ல. நாங்கள் யூடியூப்லாம் பார்ப்போம்ல, எல்லாரும் அழுகுறாங்க அப்படின்றத டக்குன்னு அழுகுறாங்க, அவள் தான் ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம் தான் சொல்கிறேன். இதெல்லாம் சொல்கிறதுக்காகவே இப்போ அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் உண்மையாக இதில் வரப்போ நாங்கள் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், யூடியூப்பில் வர்ற காசுக்காகவோ எதுக்காகவும் இல்லை. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. வேணுமா, நான் 10 வருஷத்தில் நீங்கள் சொன்னீங்களா மிடில் கிளாஸ் லைஃப் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து ஒருத்தன் ஜெயிக்கணும்னா அவன் முயற்சி பண்ணால் போதும். 10 வருஷம் ஒருத்தன் உயிரை கொடுத்து கஷ்டப்படானா அவன் நான் சொன்ன மாதிரி தான் அத்து போகலாம். ஆனால் அதே தான் நான் என்ன சொன்னேன், மேலே அடுத்து நான் ஜெயிச்சு பார்த்தா கூட நான் ஒரு டைம் நினச்சி இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 வண்டி போட்டால் நான் அவள் தான் நான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சேன். 20 வண்டி போட்டால் இப்போ வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு 100 வண்டி 200 வண்டிலாம் வச்சுருக்காங்களா. அந்த சொன்ன 100 கோடி 10,000 கோடி 10,000 கோடி வச்சுருக்காங்க, 1000 கோடி. அதுதான் எல்லாம். அப்போ நான் எது லைஃப் இதோ இந்த சந்தோஷம் கிடைக்காது. எனக்காக அழுகுறா பார்த்தீங்களா. அவங்க நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. 2 years அவங்கெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அவன் பிறந்ததுலேருந்து அவனை தூக்குனதே இல்லை.
வேலை 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 வேலைன்னு போவாங்க. அந்த கொரோனா டைம்ல தான் அது நடந்ததே. அது அந்த கொரோனா வந்து எவ்வளோ பேர் கஷ்டக்குது உண்மையாக எனக்கு அனுபவத்தை கொடுத்துச்சு. எனக்கு வந்து பணம் தான் எல்லாரும் இந்த இவங்கெல்லாம் சம்பாதிச்சு நான் மேலே வந்துடணும். நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி தான் இப்படி இருந்தால் நம்ம மாறிடணும். எங்கள் அப்பா நல்லா தான் சம்பாதிச்சாங்க. அப்பாவுக்குன்னு ஒரு கஷ்டம் நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் வரும்ல, அது வந்தது. அப்பா என்னெல்லாம் கஷ்டமே பட விட மாட்டாங்க. எனக்கு வேணுன்றதை குத்துருவாங்க. நான்லாம் 17 வயசில் இங்கே ஜிம்மு வச்சுருக்கணும். அந்த அளவுக்கு எங்கள் அப்பா நான் வேணுன்றதை குத்துருவாங்க. அவள் தான் எங்கள் அப்பா கடன் ஆக ஆரம்பிச்சிது. அப்பா வந்து இதாண்டா இருக்குது, வேறு எதுவும் இல்லை, நீ இதை வச்சு பொழைச்சிக்கோ, இந்த வண்டியை ஓட்டிக்கோ. அந்த வண்டியை ஓட்ட ஆரம்பித்தேன். அந்த வண்டியிலேருந்து அப்படியே மாறிச்சு. அப்போ நான் ஜெயிக்கிறேன்னு தெரிஞ்சுது. பணம் வர வர பணம் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் குத்துட்ருக்கு, மரியாதையை குத்துட்ருக்குன்னு நினச்சின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த கொரோனாவில் தான் புரிஞ்சுது. என் பையன் என் கூட சேர்ந்து பாடி பில்டிங் அந்த கனாலில் போஸ்ட் பண்ணுவேன். என் பையன் ஓடி வந்து போஸ்ட் பண்ணுவான். நான் புஷ்அப் அடிப்பேன். என் பையன் வந்து புஷ்அப் அடிப்பேன். இன்னி கூட அந்த பழைய வீடியோங்கள்லாம் இருக்குது. எனக்கு ஒரு சந்தோஷம். இதில் தான் இருக்குது போல் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் தான் அங்கே பணம் சம்பாதிக்கிறத கம்மி பண்ண ஆரம்பித்து ஆனால் கம்மி ஆயிடுச்சு. எல்லாமே கம்மி ஆயிடுச்சு. அன்றைக்கி சம்பாதிச்சோட ஒன்றுமே இல்லைன்றதை சொல்லலாம். ஆனால் அன்றைக்கி இருந்த சந்தோஷத்தோடு இன்றைக்கி ஏகப்பட்ட அதான் சொல்கிறேன்ல, இந்த உலகத்தில் வேலையே சந்தோஷமாக இருக்கிறது நான் மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா அவள் தான் இந்தமாரி பொண்டாட்டி பாருங்க. நான் ஒன்றுன்னா நான் அழுவே கூடாதுன்னு சொல்கிற ஒருத்தி, நான் அழுவே, ஆனால் எனக்காக மட்டும் அழுதுன்னே இருப்பாள். அழுதா அவள் தான். அவங்க கண்ணில் தண்ணி வந்தா அவள் தான். அவள் கண்ணிலேருந்து தண்ணி வரக்கூடாது, யாருக்காகவும் சரி. அவள் கண்ணிலேருந்து தண்ணி வரக்கூடாது. ஸ்பைடர்மேன் வந்து ரெஸ்டிங் பீரியடுக்கு போயிட்டாரு போல. நைட்டு கொஞ்சம் நான் வந்து பார்க்குறப்போ நிறைய கப்ஸ் அண்ட் மெடல்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து தர்ஷன் வந்து வின் பண்ணதுன்னு பார்க்குறப்போ இத்தனை நாள் நீங்கள் இவங்களோட ஃப்யூச்சர் என்னவா இருக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க. அண்ட் இந்த ட்ரைனிங்லாம் பார்க்குறப்பவே தெரியுது அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக, ஒரு அத்லெட்டாக அவன் வந்து அதை ஜெயிச்சு வரணும்னு இருக்குல்ல. ஸோ ஒரு அப்பாவாக நீங்கள் அவனுக்காக யோசிச்சு வச்சுருக்க ஃப்யூச்சர் என்ன? அதான் சொல்கிறேன் மேடம், சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். அவனும் சந்தோஷமாக இருக்கட்டும், அவ்வளோதான். இது நான் போயிட்டு காம்படிஷன்லாம் போகும் பார்த்தீங்களா, அச்ச மெடல் தான் இவ்வளோ, தோத்தது நிறையா இருக்குது. அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். அது ஜெயிச்சதுக்கு மட்டும்தான். தோத்தது அவ்வளோதான். ஜெயிச்சதை தூக்கி வச்சிருக்கு, இது கிளாஸுன்றதுக்காக வச்சது. மற்றபடி நான் இவங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா, சந்தோஷமாக இரு, தோத்துட்டியா பரவாயில்ல, நீ அந்த இடத்துல போன பற்றி அவ்வளோதான், நீ பண்ணு, அவ்வளோதான், நீ சந்தோஷமாக இரு. எனக்கு என்னன்னா யாருமே தப்பு பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் இது இன்றைக்கி வர போகிற காலத்தில். ஏன்னா தப்பு ஈஸியாக கிடைக்குது இப்போல்லாம். ஆனால் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க யோசிச்சு பாருங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னா தப்பு ஆனால் கூட அதை எப்படி சரி பண்ணிக்கலான்றதை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக தான் அதை நீ கண்டுபிடிச்சிக்கோ. கீழே விழுந்தா எந்திக்கிறது யாருமே தூக்க வர மாட்டாங்க. அப்பாவால் கூட முடியாது. ஒரு டைமுக்கு அப்புறம் அப்பாவால் கூட தூக்க முடியாது. விழுந்துட்டா நீ தான் எந்திக்கணும். அங்கே சொன்னல அந்த ஸ்டேஜில் எதுக்கு அதை சொன்னேன்னா, விழுந்தா பார்த்துக்கலாம். ஏன்னா விழுந்துட்டா நீ எந்திக்கணும். அதை சொல்கிறதுக்கு நான் இருக்கிறேன். இப்போது நான் இல்லாதப்போ அவனுக்கு அது இருக்கும் அவனுக்கு. நான் இல்லைப்பா சொல்கிறேன், நான் இல்லை, அவனுக்கு தெரியும். அப்பா நான் விழுந்துட்டாலும் எந்திக்கணும், அவ்வளோதான். அப்பா இருக்காங்க கூடையாது, அவ்வளோதான். என்னடா விழுந்துட்டா என்ன பண்ணுவேன்? எந்திரிப்பேன். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்க்கவே இந்த ஃபேமிலி நீங்கள் பேசின விஷயங்கள் யதார்த்தமாக அழகாக இருந்துச்சு. அண்ட் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க கூட இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. விஷஸ் ஃபார் யர் ஹைட்ஸ். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தனுஜா சிங்கம் அப்படின்னு வர்றப்போ அவங்க வந்து ஒரு மாதிரி செக்ஷுவலாக பேசுகிறாங்க, செக்ஷுவல் கண்டென்ட்டாக போடுறாங்க, அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேல் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் என்ன ரிப்ளை கொடுக்கணும்னு நினைப்பீங்க? அதுவும் உங்கள் ஸ்டைலில். உங்கள் கையில் தாண்டா இருக்குது. என்னால் வாழை இலையில சாப்பாடு வச்சு ஊறுகாய் வச்சு கறியை தான் வைக்க முடியும். நீ ஊறுகாய் மட்டும் தொட்டு நக்கிட்டு உப்பு கேட்குதுன்னு சொன்னேன்னா அதுக்காக நான் நாக்கு வந்து தண்ணி ஊற்றி கழுவ முடியாதுடா. சி என்ன விடுங்கடா. இந்த மாடுலேஷனை சூஸ் பண்ணியிருக்கீங்க ஜஸ்ட் டு லைக் நம்ம டக்குன்னு அட்ராக்ட் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காகவா, இல்லை இந்த மாடுலேஷன் பர்டிகுலராக ஏன்? ஆரம்ப காலத்தில் வந்து கொஞ்சம் என் வயசு ஆளுங்களோட மட்டும்தான் என்னுடைய வியூவர்ஸாக இருந்தாங்க. என்னை வந்து இந்த 2K கிட்ஸ் யங்கர் ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்த்து இந்த மாடுலேஷன் தான். அப்போதான் யோசிச்சா மக்கள் வந்து இவ்வளவு தான் எதிர்பார்க்குறாங்களா. அண்ட் இந்த அக்காங்கிற வார்த்தை இருக்குல்ல மேம், நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அக்காங்கிற வேர்டுக்கு ஒரு குளோபல் மார்க்கெட்டே இருக்கு. நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். நான் உண்மையாவே இதை எதிர்பார்க்கல. அக்கான்ற வார்த்தை வந்து எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் ஃபர்னிச்சர். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன்.